ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம மேக்ஸுக்கு டெஸ்ட் நம்பர் 2 கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 10 கொஸ்டின் கொஸ்டின் அனுப்பியிருந்தேன். அதோட ஆன்சர் பார்த்துக்குங்க. 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ வரும். ஆன்சர் 20%. ஓகேவா? 1 ரூபாய்க்கு 100 பைசா வரும். அப்படின்னா 2 ரூபாய்க்கு 200 பைசான்னு மாற்றிக்கணும். இப்போ நம்ம ரெண்டுமே மாற்றிக்கணும். ஒரே இதாக பைசானா பைசாவில் மாற்றிக்கணும், ரூபானா ரூபாயில் மாற்றிக்கணும். இப்போ நம்ம பைசாவை மாற்றிக்கிறோம். 40/200 வந்துடும். உங்களுக்கு தெரியுமில்ல, 40 2 ரூபாயை பைசா மாற்றினா 200 × 100 வரும். ஓகேவா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 2 பால் அடிச்சுன்னா 2 தாட்டி வரும். 2 × 10 20% வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஏ. ஓகேவா? ரெண்டாவது சம் பார்ப்போம். 2 எண்கள் மூன்றாம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் %% ஆகும்னு கேட்டிருக்காங்க. மூன்றாவது எண் இப்போ 100% நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? மூன்றாவது எண்ணை விட 1 மற்றும் இரண்டாம் எண்கள் 10%, 25% அதிகம் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா 110% அதிகம், அது 125% அதிகம்னு வரும். இப்போ 100லேருந்து 10 கூட்டிங்க 110 ஆகிடும். அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? இப்போ 100 இருக்குது, இதோட 10% அதிகம்னா 10 கூட்டிங்க 110, இதோட 25% அதிகம்னா 125 வந்துடும். ஓகேவா? அது கொடுத்துட்டு எனில் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் எண் என்னது 110, இரண்டாவது எண் என்ன 125 × 100. ஓகேவா? × 100. இப்போ 5ஆம் வாய்ப்பாடு 25ஆம் வாய்ப்பாடு அடிச்சுன்னா இது 4 தாட்டி வரும், இது 5 தாட்டி வரும். திருப்பி 5ஆம் வாய்ப்பாடு இது அடிச்சிங்கன்னா 2 தாட்டி வரும். 22 4 கூட்டினா 88 வரும் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் 88 வரும். ஆப்ஷன் டி. ஓகேவா? நீங்கள் மல்டிப்ளை நல்லா டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். மூணாவது கணக்கு பார்ப்போம். ஏயின் 10% என்பது பியின் 12%க்கு சமம் எனில் ஏயின் 15% பியின் எந்த சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்போ ஏயின் 10%னா அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் 10. ஓகேவா? பியின் 12%க்கு சமம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இது 2 2 டேப்ஸால் டிவைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை 15% மாற்றினா இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்க. ரெண்டாம் வாய்ப்பாடில் 10 தாட்டி வரும், 5 தாட்டி வரும், இது 6 தாட்டி வருமா? இப்படி வந்துருமா? இதுக்கப்புறம் இந்த 5 நம்ம ஈஸியாக 15 ஆக்கலாமா 3ஆல் பெருக்கி? அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷன் 3ஆல் பெருக்குங்க. இப்போ 15%, இது 18% ஆகிடும். இப்போ ஏயின் 15%, பிக்கு எத்தனை சதவீதமாக இருக்குது? 18% இருக்குது. அப்போனா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4வது சம் பார்ப்போம். 1640 40% ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 980 × 35% ப்ளஸ் 850 150%. இது சாதாரண டிவைட் தான். ஓகேவா? நான் அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். அந்த இன்ட்டு போட்ட இடத்த எக்ஸா வச்சிங்க. ஓகேவா? இப்போ இன்னுன்னு கொடுத்தாங்கன்னா என்ன, அது மல்டிப்ளைன்னு சொன்னோன்னா சதவீதமாக இப்படி இருந்துச்சுன்னா இப்போ 40% கொடுத்தாங்கன்னா அதை 40/100 நம்ம எழுதிக்கலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? சதவீதத்தை நார்மலாக மாற்றிருக்கேன். இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 962 வரும். ஓகேவா? வேணா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்துங்க என்ன மெத்தட் பண்ணியிருக்கேன்னு. அப்படியே மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன். என்னென்ன கிராஸ் பண்ணுவோம் கிராஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் போட்டு பாருங்கள். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும், 962. ஓகேவா? 5வது சம் பார்ப்போம். ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை கேட்டிருக்காங்க. இப்போ லாபத்தோட ஃபார்முலா நமக்கு தெரியுமா? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. ஓகேவா? லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை கொடுத்தாங்க 810, அடக்க விலை நமக்கு தெரியாது வச்சுக்கணும். அதுமாதிரி நஷ்டத்தோட ஃபார்முலா நமக்கு தெரியுமா? அடக்க விலை மைனஸ் விற்ற விலை, அப்படியே ரிவர்ஸ் அடிக்கும். அதுலேயும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ லாபமும் நட்டமும் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் பண்ண எப்படி வருமா? அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் இருக்கிற பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும். இந்த அடக்க விலை மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ 2 அடக்க விலைன்னு ஆகிடுது. அப்படியே இது 2 கூட்டினீங்கன்னா 1340 வரும். இது 2க்கு 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 670 வரும். ஓகேவா? அடக்க விலை 670. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 5வதுக்கு ஆப்ஷன் பி 670. அடுத்தது 6வது கணக்கு பார்ப்போம். முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நஷ்டத்திற்கு சலீமுக்கு விற்றார். சலீம் அதனை 10% லாபத்துக்கு விற்றார் எனில் எந்த விலைக்கு சட்டையை விற்றார் சலீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முகமது 300 ரூபாய்க்கு ஒரு சட்டையை வாங்குறான். 20% நஷ்டத்துக்கு சலீம்கிட்ட விற்றுறான். சலீம் அந்த 10% லாபத்துக்கு விற்கிறான். அப்படின்னா சலீம் எவ்வளோது விற்றான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 300க்கு 20% நஷ்டத்தை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா 300 அப்படியே போட்டுங்க, × 20/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த 0க்கு இந்த 0 போய்டும், இந்த 0க்கு இந்த 0 போய்டும். 30 × 60 வந்துடுமா? 60 ரூபா நஷ்டம். அப்போ 300 ரூபாவில் 60 ரூபா போயிட்டுனா எவ்வளோ வரும்? 240 ரூபாய்க்கு தான் அவன் விற்றுருக்கான் சலீமுக்கு. ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சலீம் என்ன பண்ணுறான்? அதில் 10% லாபத்துக்கு விற்கிறான். அப்படின்னா 240 × 10/100. ஓகேவா? இந்த 0க்கு இந்த 0 போய்டும், இந்த 0க்கு இந்த 0 போய்டும். அப்படின்னா 24 ரூபா லாபத்துக்கு விற்கிறான். 240யும் 24யும் ஆட் பண்ணுங்கள். 4 6 2 6 4 வரும். ஓகேவா? 264. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 6வதுக்கு.
நெக்ஸ்ட் 7வது கணக்கு பார்ப்போம். ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது, பின்னர் குறைக்கப்பட்ட கூலி 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு கிடைத்த லாப நஷ்டம் கேட்டிருக்காங்க. இப்படி உங்களுக்கு சம் கொடுத்தாங்கன்னா குறைப்புக்கு மைனஸ்னு வச்சுங்க, அதிகத்துக்கு ப்ளஸ்ன்னு வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இதாக ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்னதான் 50% குறைக்கிறாங்களா, என்ன சொன்னேன், குறைப்புனா மைனஸ் ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னால் -50ன்னு போடணும், அதிகம்னா ப்ளஸ்ன்னு போடணும். இப்படியே போடுங்க. இதுமாதிரி எதெல்லாம் ஃபார்முலாவை இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இந்த 50 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அடுத்து இது மட்டும் தான் இருக்கும். மைனஸ் இருக்கும் முன்னாடி. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போய்டும். மைனஸ்னால் நஷ்டம்னு அர்த்தம், ப்ளஸில் வந்து அது லாபம்னு அர்த்தம். இப்போ -25% வந்திருக்கு. அப்படின்னா 25% நட்டம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 8வது சம் பார்ப்போம். இது ஈஸி. 5:6 = x:12னா இப்போ ஈஸ்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இங்கே பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இதை வந்து 5/6ன்னு எழுதலாம் டிவைடில். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதேமாதிரி எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × x = 12 × 5ன்னு வரும். 6 12 2 வாய்ப்பாடு அடிக்கலாமா? 6 வந்து 12 2 தட்டி இருக்குமா? வாய்ப்பாடு 2 × 5 10 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 10 வந்துடும். ஈஸி தான். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 9வது சம் பார்ப்போம். a:b = 4:6 எனும் b:c = 18:5 எனும் abc கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதணும், இதை எதிர்க்க பார்த்தீங்களா, இது மாதிரி எழுதிங்க. ஓகேவா? நமக்கு a:b:c 3மே நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 4:6 கொடுத்துருக்காங்க. அடுத்து b:c அப்படி எழுதிக்கிங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்கே போகணும், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்கே போகணும். எந்த சம்மாக இருந்தாலும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே என்ன இருக்கோ ஃபில் பண்ணுறது தான். ஓகேவா? இதை இங்கே போகணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி போட்டதுக்கப்புறம் இது 2 மல்டிப்ளை பண்ணிங்க. ஓகேவா? இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 72 வரும். இது 2 மல்டிப்ளை பண்ணி 108, இது 2 மல்டிப்ளை பண்ணி 30. ஓகேவா? இதை அப்படியே சிம்பிள் பண்ணணும். எவ்வளோ சிம்பிள் பண்ணலாம், 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது 36, 54, 15 வரும். திருப்பி இதை 3ஆம் வாய்ப்பால் அடிங்க. இது 3மே என்ன வாய்ப்பால் வருது, சேம் வாய்ப்பால் அடிக்கணும். இப்போ 3ஆம் வாய்ப்பால் இது 12 தாட்டி வரும். இது 54 வந்து 18 தாட்டி வரும். இது 5 தாட்டி வரும். அப்போனா a:b:c 12:18:5 ஆப்ஷன் டி தான் வரும். அதே சம் தான் அடுத்த சம். a:b வந்து 8:12, b:c வந்து 24:15. அப்போனா abc கேட்டிருக்காங்க. அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் சொன்ன அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இது மாதிரி எழுதிக்கிங்க. ஓகேவா? எழுதிக்கிட்டு அப்படியே ஃபில் பண்ணுங்கள். இந்த இடத்துல 12 வந்துடும், இந்த இடத்துல 24 வந்துடும். அந்த ஸ்டெப்பு தான் இங்கே போட்டிருக்கேன். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி திருப்பி டேபிள்ஸில் அடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை 2 டேபிள்ஸ் அடிங்க. 2 டேபிள்ஸில் வரும். கடைசி இதை மட்டும் 3 டேபிள்ஸ் அடிங்க. இது மட்டும் 3 டேபிள்ஸ் அடிங்க. இதெல்லாம் 2 டேபிள்ஸ் அடித்தா அப்படி வந்துடும். அப்புறம் ஆன்சர். இதுக்கு மேலே இது வந்து இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள் வரும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் விட்டுருங்க. ஓகேவா? 16:24:15. ஓகேவா? சாரி, நான் ஆன்சர் தப்பாக எழுதியிருக்கேன். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. இங்கே வந்து 24 தப்பாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நோட் பண்ணிங்க. இதான் ஆன்சர். நான் எழுதும்போது எதோ தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? இது தப்பு, இதான் ரைட், இதான் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிங்க. தேங்க்யூ.